ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது குக்கிங் ரெசிபி கிடையாது. இப்போ கார்த்திகை தீபம் முடிஞ்ச உடனே நமக்கு அடுத்த வேலையே நம்ம பார்த்தோன்னா இந்த அகல் விளக்கு எல்லாத்தையுமே நம்ம எப்படி எண்ணெய் பிசுக்கு இல்லாத சுத்தம் பண்ணுறதுன்றது தான். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம சோப் போட்டு நல்லா கழுவோம். என்னதான் நம்ம கழுவினாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கும் அந்த விளக்குல. நம்ம அடுத்த வருஷம் எடுத்து திரும்பவும் அதை நம்ம ஒரு தடவை கழுவிட்டு தான் நம்ம அடுத்தது விளக்கு ஏற்றுவோம். அந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாத எப்படி ஈஸியாக நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இன்னைக்கு வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அகல் விளக்கு எல்லாமே நாங்கள் ஏற்றின விளக்கு எல்லாமே வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அகல் விளக்கில் இருக்கிற எண்ணெய் இந்த திரியெல்லாம் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்க திரி எல்லாத்தையும் எடுத்துடுவோம். பாருங்க, நான் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். திரியலாம் நம்ம எல்லா விளக்கையும் டிஷ்யூ பேப்பரால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கில் நான் கீழே இலை வச்சுருக்கேன். இது என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூவரசம் இலை வச்சு தான் அகல் விளக்கு ஏற்றுவாங்க. இப்போ அது எங்களுக்கு கிடைக்காதனால நாங்கள் எங்கள் வீட்டில் வெத்தலை கொடி வச்சுருக்கோம். அதுலேருந்து நாங்கள் எல்லா விளக்கு கீழையும் நாங்கள் இந்த மாதிரி வெத்தலையை வச்சு தான் நாங்கள் ஏற்றிருக்கிறோம். அதுதான் இந்த இலை. இதே மாதிரி நம்ம எல்லா விளக்கையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் பண்ணுவோம். இது மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. இந்த அகல் விளக்கு க்ளீன் பண்ணுறதுன்றது ஒரு ஈஸி தான் எங்களுக்கு. ரொம்ப குயிக்காக செஞ்சுருவோம் இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விளக்கில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன். அதாவது சோடா உப்பை தான் நான் சொல்கிறேன். கூடவே நான் 2 ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த டிட்டர்ஜென்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ போட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம லெமனை நல்லா புழிஞ்சிட்டோம். இந்த எலுமிச்சம்பழ தோலை இது உள்ளே நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த அகல் விளக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த பாத்திரத்துள்ள போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டோம். போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கொதிக்கக்குள்ளேயே அந்த எண்ணெய் பிசுக்கு அது மேல இருக்க அழுக்கு எல்லாமே ஓரமா வருது பாருங்க. ஃபுல்லா கிளீன் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம போட்டு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண பிறகு ஒரு 1/2 hour ஆகணும். இந்த தண்ணி சூடா இருக்கிறது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம விளக்கை எடுத்து டேப் வாட்டர்ல காமிச்சாலே போதும். அப்படியே சுத்தமா கிளீன் ஆயிடும். நம்ம விளக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் பிசுக்கு எல்லாமே மேலே வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு விளக்கு எடுத்து டேப் வாட்டரில் கழுவி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இந்த விளக்கை நான் இப்போ டேப் வாட்டரில் கழுவி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, எவ்வளோ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை பாருங்க. சும்மா இப்படி டேப் வாட்டரில் காட்டினதுக்கு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. இது அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை துணி வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேப் வாட்டரில் கழுவிட்டு நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுக்கிறேன். ஃபுல்லாக இந்த கருப்பு கலர் வந்து வராது, ஆனால் வந்து ஓரளவுக்கு நம்ம அழுத்தி தொடச்சோன்னா வந்துடும். எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக துளி கூட இருக்காது, ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் நல்லா. இதை நம்ம வந்து தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு அழகாக வந்து எடுத்து வச்சிடலாம். அதோட நம்ம அடுத்த வருஷம் எடுத்து யூஸ் பண்ணலாம். நாம் இந்த ப்ராசஸை நம்ம செய்யலைன்னா எண்ணெய் எடுக்கிறதே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை மாதிரி செய்யறதுனால நீங்க அந்த தண்ணியிலே பார்த்துருப்பீங்க, எல்லா ஆயிலும் வந்து மேலே வந்துடும், எண்ணெய் பிசுக்கு துளி கூட இருக்காது. நம்ம வந்து அகல் விளக்கு வந்து புதுசா வாங்கின உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் அதிகமா அதுல வந்து குடிக்கும். அந்த மாதிரி நம்ம ஏத்தணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியில போட்டு வைக்கணும். நம்ம புது விளக்கு வாங்கிட்டு வந்த உடனே ஒரு நைட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து நம்ம அதை கழுவி வெயில காய வச்சு யூஸ் பண்ணலாம். எண்ணெய் ரொம்ப இழுக்காது. அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நம்ம எல்லா விளக்கையும் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே வந்து நம்ம வெயில்ல காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இதோட நம்ம அடுத்த வருஷம் வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மெத்தடை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.